Excellent is not a skill, it's an attitude. Ralph Marston. Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய 3 எளிய ஆங்கில வார்த்தைகள், அதோடைய தமிழ் பொருள், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் சென்டென்ஸில், அதற்கு இணையான பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன, அடுத்தது அதோடைய எதிர்ச்சொல் என்ன, அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு என்ன, இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளுடைய வெக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பேசும் திறன் அதிகரிக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வார்த்தை கேஸ். கேஸ், இதை நம்ம கேஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கேஸ். கேஸ் அப்படின்னா மீனிங் என்ன? டு லுக் ஸ்டடிலி ஃபார் அ லாங் டைம். To look steadily for a long time, அதாவது நீண்ட நேரமாக அதையே பார்த்து கொண்டிருத்தல். ஸ்டடியாக ஒரு பொருளையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். To fix the eyes in a steady, intent look, often with eagerness or studious attention. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு பார்ப்போம், ஒரு கவனத்தோடு பார்ப்போம் இல்லையா? அதையே பார்த்துக்கிட்டே இருப்போம். வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கறது தான் நம்ம கேஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போ இந்த சினானிம்ஸ், அந்த கேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம்ஸ் என்ன, அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேர். ஸ்டேர் அப்படின்னாலும் ஏதாவது ஒன்றை உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருத்தல். டேக் அ குட் லுக், நல்லா பார்த்தல், ஏதாவது ஒன்றை நல்லா பார்த்தல். லுக் ஃபிக்ஸட்லி, வச்ச கண்ணை வாங்காமல் அதையே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஐஸ் அதிலே ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதை தான் நம்ம கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட். கேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எதிரான பொருள் கொண்ட வார்த்தைகள் என்னென்ன? லுக் அவே. கேஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை ஆர்வமுடன் அதையே உற்று பார்த்தல். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா லுக் அவே, அதை விட்டு வேறு இடத்தில் பார்த்தல். இக்னோர், கண்டுக்காம விட்டுறது. நெக்லெக்ட், அதுவும் அப்படிதான், கவனிக்காம அதை நம்ம விட்டுருவோம் இல்லையா, அதுதான் நெக்லெக்ட். இப்போ நம்ம கேஸ் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன, அதோடைய சினானிம்ஸ் என்ன, அதோடைய ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம சென்டென்ஸில் அந்த வேர்டை யூஸ் பண்ணலாமா? பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். She was gazed out the window at the snow. She was gazed out the window at the snow. ஜன்னல் வழியா அவ வெளியில் இருக்கக்கூடிய ஸ்னோ, பனித்துளிகளை வெச்சக்கண் வாங்காம அதையே பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்டடியா அதையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்ம இதில் சொல்றோம். அடுத்தது பாருங்க, வீணா stood gazing at him seriously. வீணா அவனை ரொம்ப சீரியஸா உற்று பார்த்து கொண்டே இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ கேஸ் அப்படின்னா யாராவது ஒருத்தரையோ ஒரு பொருளையோ கவனித்து உற்று பார்த்து கொண்டே இருத்தல். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வார்த்தை ஸ்னாப். 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 இதோடைய மீனிங் என்ன? டு பிரேக் ஆர் பி புரோக்கன் சடன்லி. ஒன்று உடைக்கிறது அல்லது திடீர்னு உடஞ்சி போயிடுறது, இதுதான் நம்ம ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ ஸ்னாப் த ரூலர். ரூலர்னா ஸ்கேல் இல்லையா? ஐ ஸ்னாப் த ரூலர் அப்படின்னா நான் ஸ்கேலை திடீர்னு உடச்சிட்டேன் அப்படின்னு. ஸ்னாப் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு மூவ் ஆர் பி மூவ்ட் இன் டு அ பர்டிகுலர் பொசிஷன், ஏதாவது ஒரு டைரக்ஷனில் நகருது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ ஸ்னாப்ட் த பேக் ஷர்ட் அண்ட் வாக்ட் அவுட். அவள் அந்த பேக்கை வேகமாக அடித்து மூடிவிட்டு நகர்ந்து சென்றாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்னாப் அப்படின்னா ஒரு மீனிங் உடைக்கிறது, ரெண்டாவது மீனிங் அடித்து சாத்துதல், அடித்து மூடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது இந்த ஸ்னாப் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம்ஸ் பாருங்க, பிரேக். ஷார்ட்னா அடித்தல். அடுத்தது ஆன்டனிம்ஸ். ஆப்போசிட் என்ன இதுக்கு? ஃபிக்ஸ். உடைத்தல்னா அதை பாதியாக உடைச்சிடுறது, அதுக்கு எதிர்ச்சொல் அதை பழையபடி ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லையா? அடுத்தது கம்பைன், சேர்த்தல். அதுதான் இந்த ஸ்னாப் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹேஸ்டி. ஹேஸ்டி. ஹேஸ்டி அப்படின்னா said or done quickly.
ஏதாவது ஒன்றை வந்து வேகமாக செய்யறது அல்லது வேகமாக சொல்கிறது. இதை தான் வந்து நம்ம ஹேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சினானிம்ஸ் என்ன? குவிக் வேகமாக, ஹரி வேகமாக, ஃபாஸ்ட் வேகமாக, ரேப்பிட் வேகமாக. அப்போ ஹேஸ்டி அப்படின்னா வேகமாக செயல்படுதல், வேகமாக பேசுதல், வேகமாக ஓடுதல். இதுதான் நம்ம வந்து ஹேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோ, டிலேய்டு, லேசி. ஸ்லோனா மெதுவா, டிலேடுனாலும் பின்தங்கி இருத்தல், லேசினா சோம்பேறித்தனமாக மெதுவாக பண்ணுறது. அப்போ கேஸ் அப்படின்னா வேகமாக செய்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ அது சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள். ஐ டோன்ட் மேக் எனி ஹேஸ்டி டிசிஷன். நான் வந்து அவசரமான முடிவுகள் எதையும் நான் எடுக்க மாட்டேன். ஐ எம் டூ ஹேஸ்டி டு லீவ் த பிளேஸ். நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு வேகமாக செயல்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கேஸ், ஸ்னாப், அடுத்தது ஹேஸ்டி, இந்த 3 வார்த்தைக்கு மீனிங் என்ன, ப்ரனன்சியேஷன் என்ன, அதுக்கு சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.